தர்ஷினி. நான் உங்களுக்கு மேக்கப் கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். ஹாய் அக்கா, நீங்கள் கற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி ப்ளீட்டிங்காக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஒரு சிஸ்டராக வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கிளியர் பண்ணீங்க. அதே மாதிரி வர ஸ்டூடெண்ட்டாக இன்னும் உங்கள்கிட்ட வரணுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. சப்போர்ட்டிங்காக வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. எல்லா டவுட்டும் வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தீங்க. அது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு சிஸ்டராக, ஒரு அக்காவாக வந்துட்டு நீங்கள் ஒரு டீச்சராக இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினைக்காம ஒரு அவங்க சிஸ்டராக நினச்சி நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. உங்களுக்கு நீங்கள் ஒரு டைமும் டவுட் கேட்குறப்போ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா? என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணுற பயம் அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சா? ஸ்டார்டிங் வரப்போ பயம் இருந்துச்சு. எப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்னுட்டு எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு எல்லாமே டவுட் வந்துட்டு எல்லா டவுட்டும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தீங்க. வெளியெல்லாம் விசாரிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க நிறைய இடத்துல. அங்கெல்லாம் இல்லாமல் என்னை வந்து செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் சொல்லலாமா? ரீசன் சொல்லணும்னா, எனக்கு இந்த இடம் எனக்கு புதுசு. நான் வந்துட்டு பெங்களூரு. நான் லாக்மி சலூனில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு லாக்மி இது மட்டும்தான் எனக்கு தெரியும். டர்மா பேலட் வித் சுப்ரா பேலட்டில் வச்சு தான் எனக்கு மேக்கப்பு ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்குது. வேறு எதுவுமே சொல்லணுன்னா எனக்கு வந்து நான் இந்த இடம் வந்து எனக்கு புது இடமா இருந்துச்சு. எங்கள் அக்கா சொன்னாங்க இந்த இடத்துல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நானும் 4-5 இடத்துல விசாரித்த இடத்துல வந்துட்டு எப்படி ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த இடம் வந்துட்டு எனக்கு நல்ல பெனிஃபிட் கொடுத்துச்சு. இவங்கக்கிட்ட வந்து நான் கற்றுக்கினேன். அவங்க பார்லர் சர்டிஃபிகேட்டு வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு மாஸ் கார்டோடு இவங்க எனக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுனால வந்து எனக்கு ஃபுல் ஹாப்பினஸோட நான் பெங்களூர் போய் ஓன் சலூன் ஓப்பன் பண்ணேன்னா நான் இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவேன். அதே மாதிரி இவங்க ப்ராடக்ட்டுங்கெல்லாம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் சேல் பண்ணி நான் கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும், என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே போய் நீங்கள் பார்லர் கற்றுக்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஏமா பார்லர்கிட்ட கற்றுக்கினேன், இதில் கோயம்புத்தூரில் கற்றுக்கினேன். நீங்களும் வேணும்னா போய் ஒரு டைம் கற்றுக்கங்க. நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா விடுவேன். எப்படி என் கூட பிறந்த அக்காவாக எனக்கு வந்துட்டு அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லாத அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் இங்கேருந்து பெங்களூர் போகிறேன். தேங்க்யூ. சர்டிஃபிகேட்டோட போகிறேன்ற ஒரு ஹாப்பினஸ். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட அதுதானே ரொம்ப எதிர்பார்த்தீங்க? ரொம்ப அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னும் ஒன்று எனக்கு அவங்க ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்கன்னாக்கா மாஸ் கார்டு இருக்குதுன்னு அது ஒன்று தான் எனக்கு தெரியாதே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் இருக்கிற இடத்துல வந்து மார்க் ஷீட் வந்துட்டு யார்கிட்டயும் இல்லை. இப்போ வந்து தர்ஷினின்ட்டு மார்க் ஷீட்டோட நான் பெங்களூர் போகிறேன்னா எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளி தாழ்ந்து என் கூட சலூனில் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், யாருக்கிட்டேயும் இல்லை. என்கிட்ட இருக்குதுன்னுட்டு ஒரு ப்ரூஃபோட நான் பெங்களூரில் காலேஜ். சூப்பர். பெங்களூரில் யார்கிட்டையுமே மார்க் ஷீட் கிடையாது இல்லை? ஆமாங்க. உங்களுக்கு நான் மார்க் ஷீட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். பார்லர் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் 3 சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும் நம்ம சைட்லேருந்து. அதில் ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியாக நான் பெங்களூர் போக போகிறேன். தேங்க்யூ.